நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மாநகராட்சி ஆஃபீஸ்லேருந்து இப்போ ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. டைரெக்டாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு உங்கள் ஊரில் இப்போ வெளியாயிருக்கு. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி முழு இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கான வேகன்சின்னு எடுத்துட்டிங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஒரு 60, ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஒரு 60, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு ஒரு 60, சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கு 60, அதுக்கப்புறம் அனெக்சர் நர்ஸ் அல்லது மிட்வைஃப் இந்த கேட்டகரியில் ஒரு 88, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு ஒரு 6, ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியர் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு 3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட்டுக்கு ஒரு 3, சோஷியல் ஒர்க்கருக்கு 3, சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு 1, லேப் ஸ்டோர் அசிஸ்டன்ட்க்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் +2 அல்லது அது கீழே தான் பார்க்க போகிறோம். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கு +2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி, பாட்னி, சுவாலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சப்ஜெக்டை எழுதி முடிச்சிருந்து ப்ளஸ் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுபோல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சு ANM அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் டிகிரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் ஈக்குவலாக இருக்குது. ஒன்ஸ் அந்த கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40, 45, 50 வயசுக்குள்ளே இருக்குங்க. தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து லாஸ்ட் ரேங்க் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த இருக்கு பாருங்கள், இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் இது எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த தேவையான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் போஸ்ட்னாலும் அனுப்பலாம், நார்மல் போஸ்ட்னாலும் அனுப்பலாம். எந்த போஸ்ட்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. ப்ளஸ் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி இதோட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதாவது இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.